அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து, அதுவும் குறிப்பா முதலமைச்சரான நம்முடைய முன்னாள் முதல்வர்கள பற்றிய சிறிய தொகுப்பு தான் இந்த காணொளி. அவங்கள பத்தி என்ன பேச போறோம் அப்படின்னா, அவங்க சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், தன்னுடைய அரசியல் வாழ்க்கைய தன்னுடைய சினிமா வாழ்க்கைய தொடர்ந்தாங்களா? இல்ல அதோட நிறுத்திட்டு முழு நேரமா அரசியல பண்ணாங்களா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் 1977ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா அரியணை ஏறுறாங்க. 1978ல தன்னுடைய சொந்த இயக்கத்துல தன்னுடைய சொந்த இயக்கத்துல அவர் நடிச்சு வெளியான படம் தான் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த படம் வரும்பொழுது அவரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் ஆகி 1 வருஷம் கழிச்சு தான் இந்த படம் வருது. அந்த நேரத்துல நம்முடைய அன்றைக்கு இருந்த அதிமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாருமே இந்த படத்த கொண்டாடுனாங்களா இல்லையா? இந்த படத்த போய் பார்த்தாங்களா இல்லையா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் சரி, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுல மூத்தவர்களா இருக்கட்டும், அவங்க அந்த விஷயத்த நமக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்து திமுகவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திமுகவுல ஐயா டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவரும் சினிமாவுடைய பின்புலத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவர் தான். ஆனா ஒரு ஒரு வித்தியாசம் எம்ஜிஆருக்கு அவருக்கு என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் நடிகர், இவர் நடிகர் இல்ல. இவர் வந்து ஒரு எழுத்தாளர். கதை, திரைக்கதை, வசனம் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். சரியா? இவரு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் பிள்ளையோ பிள்ளை, எங்கள் தங்கம், கடைசியா நமக்கு தெரியும் பெண் சிங்கம்னு ஒரு படம். அதுக்கப்புறம் கலைஞரின் கைவண்ணத்தில் பொன்னர் சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு படம். இப்படி தான் முதலமைச்சரா இருக்கும்போது கூட தன்னுடைய திரைத்துறையுடைய பயணத்தை துண்டிக்காம திரைத்துறையிலேயே இயங்குனவங்க தான் ஐயா எம்ஜிஆர் அவர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும். கூடுதலான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவை பார்த்து காங்கிரஸ்காரங்களும் சரி, எதிர்க்கட்சிக்காரங்களும் சரி, அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சினிமா கட்சி, இது ஒரு நாடக கட்சி, சினிமாக்காரங்க கூத்தாடிக, நாடகமாடிகள் அப்படின்லாம் சொல்லி நம்மள சொல்றாங்க அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்த திமுகவின் முன்னோடிகளில் ஒருவரான ஐயா நாவலர் அவர்கள், முனைவர் நாவலர், நெடுஞ்செழியன்னு சொல்லுவாங்க, நாவலர் அவர்கள் வருத்தப்பட்டதாக திமுக வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல 113ஆம் பக்கத்துல முதல்ல இருக்குது. சந்தேகம் இருக்கக்கூடியவங்க போய் பார்க்கலாம். அப்ப இதை ஏன் நம்ம இந்த நேரத்துல பேசுறோம் அப்படின்னா, சும்மா இல்ல, காரணம் இல்லாமலாம் இல்ல. திமுக, அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சரி, திமுக, அதிமுகவுடைய நிர்வாகிகள் வந்து இப்ப 2 நாளைக்கு முன்னால நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திரைப்படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆனதுனால அமைச்சர்கள் பூரா அங்க போய் கிடக்காங்க. அமைச்சர்கள் பூரா அங்க போய் அழுதுட்டு இருக்காங்க. அரசு அலுவல் வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அங்க போய் இருந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு அமைச்சரவையே வந்து திரைத்துறையில சினிமாக்கு முன்னால ஸ்கிரீன் முன்னாடி முங்கி கிடக்கு அப்படின்லாம் சொல்லி இது அவலம் கேவலம் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் அவங்களுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் அதை பேசியிருக்கோம். அதிமுக காரங்க அவர்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் 1 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்காரு. சரியா? அப்போ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி திமுக காரங்க ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கடைசி காலம் வரைக்கும் தன்னுடைய திரை பயணத்தை துண்டிக்கவே இல்ல. முதலமைச்சரா இருக்கும்போது கூட கதை எழுதியிருக்காரு. அதுல ஆர்வம் காட்டியிருக்காரு. அந்த வேலைகள செஞ்சுட்டே தான் இருந்திருக்காரு. ஆனா தற்போதைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள், தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்த வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நடிக்கல. அவரு கட்சி ஆரம்பிச்சு, இதாங்க என்னோட கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சு நடிச்ச படம் ஜனநாயகன். அந்த ஜனநாயகன் படம் சென்சார் போர்டுனால சில சர்டிஃபிகேட் பிரச்சனைனால படம் ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. இப்போ அந்த சர்டிஃபிகேட் கிளியர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவருடைய ரசிகர்கள் மட்டும் போய் பார்த்து சந்தோஷப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு சரி நம்மளுடைய தலைவரோட கடைசி படம், நம்முடைய ஹீரோவோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து ரசிச்சிருக்காங்க. இப்ப இருக்க அமைச்சர்கள்லாம் அவருடைய ரசிகர்களா இருந்தவங்க, அவங்க சரி இனிமேல் நம்மளுடைய ஹீரோவ, நம்மளுடைய கதாநாயகன, நம்மளுடைய தலைவர பிக் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாத, பெரிய திரையில பார்க்க முடியாதுன்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டுருக்காங்க. அது ஒரு சென்சிட்டிவான, எமோஷனலான அவங்களுக்கு ஒரு நேரம். அதுல போய் நம்ம உட்காந்து குறை சொல்லிக்கிட்டு, அ எ நம்ம எடப்பாடி ஐயா கூட ஒரு நேரம் சொன்னாரு. இப்ப கூட எனக்கு வந்து தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படத்த பார்க்கும்போது எனக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், தாவேக்காக்காரங்களுக்கு ஒரு நியாயமா? இன்னும் இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தாவேக்காவுடைய எந்த அமைச்சர்களும் சரி, தாவேக்காவுடைய அரசும் சரி, கண்டிப்பா நீங்க இந்த படத்த போய் பார்க்கணும் அப்படின்னு யாரையும் வற்புறுத்தவும் இல்ல, கட்டாயப்படுத்தவும் இல்ல. எந்த இடத்துலயும் முதலமைச்சர் போய் உட்கார்ந்து அமைச்சர்களோட உட்கார்ந்து படம் பார்த்துட்டு வந்து வெளிய கருத்து சொல்லவும் இல்ல. நீங்க இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த ஆட்சியில ஐயா அ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
அவருடைய மகன் நடித்த மாமன் படமாக இருக்கட்டும், மாரி செல்வராஜ் அடுத்தல இயக்குன அடுத்தடுத்த படங்களாக இருக்கட்டும், கடைசியாக பைசன் படமாக இருக்கட்டும், இது வரைக்கும் நம்முடைய முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து கருத்து ரிவ்யூ சொல்லிட்டு அது அவர் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் அவ்வளோ பேர் ஒன்று போல போய் உட்காந்து மாமன்னன் திரைப்படம் பார்த்தாங்க அப்படிங்கிறத திமுக காரங்களும் மறந்துடக்கூடாது. திமுகவுக்கு ஒரு சட்டம், அண்ணா திமுகவுக்கு ஒரு சட்டம், தாவேக்காவுக்கு ஒரு சட்டம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த காணொலி நம்ம வெளியிட்டிருக்கோம். நன்றி.